நெக்ஸ்ட் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சனி பகவான் பயிற்சி பலன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு குருநாதர் வணக்கிறேன். ஓம் குரு யோனம நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய உபாசனை மகா வாராகி வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மிகே சண்டகஸ்தம் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். சனி பகவான் பயிற்சி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ஏற்படுகிறது. வருகின்ற 6/3/2026 முதல் 23/1/2029 வரை இந்த வாக்கியப்படி திருநாளால் ஏற்படப்படும் சனிப்பயிற்சி பலன்கள் தான் இப்பொழுது சொல்ல இருக்கிறேன். 12 ராசிக்குண்டான பலனை சொல்ல இருக்கிறேன். அதற்கு முன்னாலேயே புது பலனை சொல்ல இருக்கிறேன். மீனராசியிலே சனி பகவான் வந்திருக்கிறதுனால் எல்லாருக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தங்கம் விலை ஏறி இறங்கும். எல்லா மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படும். அரசாங்கம் நல்ல செயல் திட்டத்துடன் மக்களுக்கு தேவையானதை செய்வார்கள். பெண்கள் குழந்தைகள் வளர்ச்சி பாதுகாக்கப்படும். அவருடைய முன்னேற்றம் நன்றாக இருக்கும். இதல்லாமல் இந்த கல்வி வளர்ச்சியிலே போட்டி போட்டுக்கொண்டு மற்ற நாடுகளை விட நம்முடைய இளைய சமுதாயம் மாணவர்கள் எல்லோரும் எழுச்சி பெறுவார்கள். புதுவிதமான கண்டுபிடிப்புகள் நிகழும். இயற்கை பேரிடர்கள் ஏற்படும். நிறைய வெள்ளம் மழை காணும். அதிகமாக புயல் ஏற்படும். நிலநடுக்கங்கள் ஏற்படும். தீ விபத்துக்கள் ஏற்படும். எல்லா விதமான போக்குவரத்தின் மேலும் விபத்துகள் அதிகமாக ஏற்பட இருப்பதால் மக்கள் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிகள் உண்டான பலனை பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தான் இப்போ சனி பயிற்சி பலன் சொல்ல போறேன். உங்களுக்கு அத்தாசம் சனி வரப்போகுது. பயமா இருக்க போறா? கவலைப்பட போறீங்களா? வேணவே வேணாம். அவர் போகிறது உங்கள் ராசி அதிபதி குருவோட வீட்டுக்கு. அவர் பார்க்கறது உங்கள் ராசியும் பார்க்குறாரு. அதுவும் குருவோட வீடு தானே. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? கொஞ்சமாக தான் நடக்கும். ஆனால் கொஞ்சமாக தான் நடக்கும். அதை முதல்ல புரிஞ்சுங்க. அத்தாசமனியில் என்னென்ன பண்ணும்? வீடு கட்டணும்னு நினச்சிருந்துருப்பீங்க. அதுக்கு கொஞ்சம் தடங்கள் வரும். லோனு கிடைக்கிறதுக்கு தடங்கள் ஏற்படும். அப்போது வீடு கட்டு பாதியிலே நின்று இருக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். வீட்டு விஷயமே முக்கியமாக எடுத்துக்கணும். அது டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். உஷாராக இருக்கணும் இந்த காலகட்டங்களில். இப்போ இனிமே தான் சனி பயிற்சிக்கு அப்புறம் தான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி சொல்லலை. அப்போது கவனமாக பார்த்து பண்ணணும். இடம் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா அந்த இடத்த யாராவது ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க இந்த காலத்தில் வந்து. அது கவனமாக போட்டுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? சுற்றி வேலி போடணுமா வேணாமா? வேலி போடுங்க. ஃபென்சிங்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் போட்டு வைங்க. ஒரு ஆள் அங்கே போட்டு பார்த்துக்க சொல்லுங்கள், கையில் வசதி இருந்தால். இல்லைனா நீங்கள் அடிக்கடி போய் பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் முன்னாடியே சொல்கிறது தானே ஜோதிடம். அது என்ன சொல்லிட்டு வரேன். கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்டு தான் ஆகணும். இல்லைனா உங்களுக்கு தானே பிரச்சனை வரும். அதை பார்த்துக்குங்க. டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கணும், அதை பார்த்துக்குங்க. டபுள் டாக்குமெண்ட்லாம் போடுவாங்க, அதையும் பார்த்துக்குங்க. இது அப்ரூவ்டுன்னு வாங்க, கடைசியில் அப்ரூவ்டு இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் விசாரிக்கணும், இதெல்லாம் பார்க்கணும். லீகல் ஒப்பீனியன் பார்க்கணும். ஒரே வார்த்தையில் போதுமா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை கவனமாக இருங்க. இது மட்டும் இல்லை, நட்பு உறவு. என்னது நட்பு உறவு? ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன். இதுதானே முக்கியம். எந்த ஃபங்க்ஷன் நடத்தினாலும் அவங்க தானே வந்து நிற்பாங்க. பத்திரிக்கையில் அவங்க பேர் தானே போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் தானே போடுவோம். இவங்க 2 பேருக்கிட்டையும் கவனமாக இருக்கணும். அத்தாசம் சனி வந்துட்டா நட்பாலையும் உறவாலையும் பிரிவு ஏற்படும். அது தற்காலிக பிரிவு தான். அப்படி தான் சேர்ந்துருவாங்க. இருந்தாலும் நம்ம வாய் வார்த்தை கம்முன்னு இருக்கணும். நம்ம அதிகமாக பேச்சு வச்சுக்கூடாது. அவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. நல்ல விஷயம் மட்டும்தான் பேசணும். அவங்க கோபம் வந்தாங்கன்னா நம்ம ஒதுங்கி போயிடணும். நம்மளுக்கு கேட்டாங்கன்னா இல்லை இப்போ முடியாது, கொஞ்சம் பொறுத்துங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, இப்படி தான் சொல்லணும். உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவப்பட்டோ ஆத்திரப்பட்டோ பேசக்கூடாது. இது கவனமாக நீங்கள் அண்டர்லைன் பண்ணிங்க. இது மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சியிலேருந்து தப்பிச்சு வந்துடுவீங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ராசின்னு தானே பார்க்குறாரு அவர். அப்போது கொஞ்சம் சுறுசுறுப்புலாம் குறைஞ்சிரும். மந்தலாம் இருக்கும். நாளைக்கு இன்றைக்கி பார்க்க வேண்டிய வேலையை நாளைக்கு பார்த்துக்கலான்னு நினைப்பீங்க. அதெல்லாம் தள்ளி போடக்கூடாது. சுறுசுறுப்பாக இருக்கணும். நிறைய தியானம் பண்ணுங்கள். உட்காந்து பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காந்து தியானம் பண்ணுங்கள். இப்போ தான் நிறைய வழிகள் கடவுளை எப்படி வழி பண்ணணும்னு சொல்கிறாங்க, எப்படி என்னென்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்கிறாங்க, என்னென்ன செய்யணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாமே செஞ்சுட்டு வாங்க. அப்போ தானே நீங்கள் அதிகமாக சாமி கும்பிட மாட்டீங்க. இருந்தாலும் வேறு வழி இல்லைன்னா ஒரு கெட்ட நேரம் வரும்போது இறை வழிபாடு பண்ணி தான் ஆகணும். நிறைய குருமாரில் வழிபடுங்க. ஜீவசம தரிசனம் போயிட்டு வாங்க. சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள் விளக்கு போட்டு சனீஸ்வரனை வணங்கிட்டு வாங்க. மாற்றுத்திறனாளிக்கு கை கால் உடம்புக்கு உதவி பண்ணிட்டு வாங்க.
இதில் நீங்கள் என்னமா கவனிக்கணும்னா, ஏழ்மையா இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு குழந்தை வச்சிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஸ்வீட் வாங்கி குடுத்தீங்கன்னா, அவ்வளோ விசேஷம் உங்க ராசிக்கு. ஏன்னா குரு ராசியாதிபதி குரு இல்லையா? அவருக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்வீட் வாங்கி குடுத்தீங்கன்னா, அவங்க சாப்பிடாத ஸ்வீட்டா இருக்கணும். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நெறைய வாங்கி தரணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சமா வாங்கி குடுங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. இதெல்லாம் வாங்கி குடுத்தா நல்லது. அனாதை ஆசிரமம் போயிட்டு வாங்கி குடுங்க ஸ்வீட்டு. அவங்களுக்கு தான தர்மம் பண்ணுங்க. உதவி ஒத்தாசை பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு குரு பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். முருகப்பெருமானை வணங்கிட்டு வரலாம். பெரும்பாலும் வந்து அறுபடை வீட்டிலேயே திருச்செந்தூர், சுவாமிமலை இந்த 2 கோயிலுக்குமே முக்கியமா போயிட்டு வந்தா ரொம்ப விசேஷம். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இது மாரிலாம் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் உங்களுடைய 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ கொஞ்சம் உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாம் கொஞ்சம் சறுக்கி அப்புறம் திருப்பி வரும் பிரச்சனை ஆகும். அதாவது விலகி ஒரு வேலையில வந்து பிரச்சனை இருக்கும். அ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வேலை இல்லாம ஒதுங்கி இருப்பீங்க. அப்புறம் சரியா திருப்பி கிடைச்சிரும். உங்கள பத்தி நல்லது கேள்விப்பட்டு திருப்பி வந்து சேர்த்துப்பாங்க. அதே மாரி தொழில்ல கொஞ்சம் நடுவுல பிரச்சனை வந்திருக்கும். ஆ தொழில் பண்ண முடியாம போயிருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி அது சரியாயிடுவீங்க. அதாவது ரினிவல் பண்ணிடுவீங்க. அது மாரி பண்ணிடுவீங்க. அதே மாரி தான் வியாபாரமும். கொஞ்ச நாளு கடைய மூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டு வந்து உட்காந்துருப்பீங்க வீட்ல. அப்புறமா ஏதோ யாரோ உதவி பண்ணி திருப்பி போய் கடை திறப்பீங்க. அப்ப ரொம்ப நாளா கடை திறக்கல. கொஞ்சம் சரியில்ல, மனசு சரியில்ல அப்படிங்குவீங்க. இல்ல ஊருக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏதோ ஒண்ணு சொல்லுவீங்க. அது மாரிலாம் படுத்து பண்ண போறீங்க. இது மாரிலாம் நடக்க போகுது தனுசு ராசிக்காரங்களுக்கு. அதெல்லாம் கவனமா இருக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு உங்க சனி பகவானுடைய பார்வை படுறனால, ஆ வாய் வார்த்தையில கவனமா இருக்கணும். சத்தியமான வார்த்தைய பேசணும். உண்மையான வார்த்தை பேசணும். பொய் கண்டிப்பா சொல்லக்கூடாது. பொய் மட்டும் பேசிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பா தண்டனை கிடைச்சிரும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனியா வேற இருக்காரு. அஷ்டமத்தில பாதி. அப்ப கண்டிப்பா அதுக்குண்டான தண்டனை கண்டிப்பா கிடைச்சிரும். அது சின்னது பெருசாயிடும். நீங்க ஒண்ணு சொல்லியிருப்பீங்க, அது பெருசாக்கிருவாங்க. ஊதி ஊதி பெருசாக்கிடுவாங்க. புரிஞ்சுட்டீங்களா? அதனால தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்க ராசியாதிபதி குரு இல்லையா? அவருக்கு முருகப்பெருமான் பிடிக்கும். முருகப்பெருமானுடைய அதிதேவதை தான் குருவுக்கு. அதனால முருகப்பெருமான தொடர்ந்து வழிபட்டு வாங்க. முருகா முருகா சொல்லிட்டு வாங்க. முருகர் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்குலாம் போயிட்டு வாங்க. இதெல்லாம் நானு சும்மா நீங்க சொல்ட்டேன்னா, அதுக்கேத்த நீங்க பண்ணிக்க வேண்டியது தான். ஏன்னா நம்ம இருக்கிறது நேரம் கொஞ்சமா தான் இருக்கு. எல்லாத்தையும் நான் விளக்கமா சொல்ல முடியாது. அதனால தான் அப்படி பொதுவா சொல்றேன். முருகர் கோயில் போயிட்டு வாங்க. வீட்டு பக்கத்துல இருக்கிற கூட முருகர் கூட போயிட்டு வரலாம். இல்ல மனசுலயே நெனச்சுங்களேன். அத விட வேற என்ன இருக்கு? இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா, இந்த அர்த்தாஷ்டம சனி பிரச்சனைகள், பலன்கள் எல்லாமே கண்டிப்பாக குறைஞ்சிடும். நீங்க அதுலருந்து மீண்டு வந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சனி பயிற்சி பலன் முடியும்போது உங்களுக்கு எல்லாமே அனுபவப்பட்டு, அது மூலியமா உயர்ந்த ஸ்தானத்துல போய் நீங்க கண்டிப்பா நிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி, எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.